திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார் நிலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். சென்னை செனா நகரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் 2024 மக்களவை தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தயாநிதி மாறன் தற்போது வேட்புமனு தாக்கல் என்பதனை செய்து வருகிறார். குறிப்பாக 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த மத்திய சென்னை தொகுதி திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு வாய்ந்த தொகுதியாகவே தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 5வது முறையாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் தயாநிதி மாறன். 2004, 2009 மற்றும் 2019 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியை பதிவு செய்தார். வெற்றியை பதிவு செய்து நாடாளுமன்ற அந்த உறுப்பினருக்கான பதவி என்பதனை தக்க வைத்துக் கொண்டார். 2014 ஆண்டில் மட்டும் அதிமுக வேட்பாளர் விஜயகுமாரிடம் தோல்வி என்பதனை தழுவினார். இந்த நிலையில் இந்த 2024 ஆண்டு வரக்கூடிய இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தன்னுடைய வேட்புமனு தாக்கல் என்பதனை செய்திருக்கிறார். குறிப்பாக அவருடன் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி வேட்பாளர் மற்றும் அவருடன் ஒரு 4 நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாவட்ட செயலாளர் சிற்றரசு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலன் மற்றும் மோகன் உள்ளிட்டோர் அவருடன் வந்து வேட்புமனு தாக்கல் என்பதனை செய்திருக்கின்றனர். எழும்பூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, துறைமுகம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் பெரும் திமுக வாய்ப்பாகவே தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலிலும் திமுகவிற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக திமுக கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக சார்பில் தற்போது போட்டியிட வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை தொகுதியில் பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடுகிறார். இந்நிலையில் தற்பொழுது அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அதன் நிலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்டின் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மார்டின், கூடுதல் விவரங்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பார்வையுமே இங்கேதான் திரும்பி இருக்கிறது. இன்று காலை கோவிலுக்கு சென்ற அண்ணாமலை கட்சி தொண்டர்களுடன் அங்கே சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவினாசி சாலை அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக 200 மீட்டர் தொலைவில் காவல்துறையினர் அவர்களை தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி அங்கிருந்து மாற்றுப்பாதையில் திருப்பி விட்டார்கள். அங்கே காரில் ஏறிய வேட்பாளர் அண்ணாமலை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு காரில் வந்திறங்கினார். பின்பு அங்கே இருக்கக்கூடிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிராந்திகுமார் பாடி முன்னிலையில் அவருக்கான வேட்புமனுவை அவரிடம் ஒப்படைத்தார். மேலும் தேர்தலுக்கான நன்னடத்தை விதிகள் குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவருடன் வந்த பாஜக தேசிய தலைவி மகளிர் தேசிய தலைவி வானதி சீனிவாசன், ஜி.கே. செல்வகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர். தற்பொழுது உள்ளே மனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தாக்கல் செய்த மனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி கிராந்திகுமார் பாடி ஆய்வு செய்து சரிபார்த்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மார்டின். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், இது குறித்த விரிவான விவரங்கள். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக கூட்டணியில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடுகிறார். இதனையொட்டி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது அரியலூர் தேர்வு நிலையத்தில் உள்ள அண்ணா, பெரியார் மற்றும் அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்ட தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்தார். பின்னர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனிமேரி சொர்ணாவிடம் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். பின்னர் தேர்தல் உறுதிமொழி வாசித்து வைப்பு தொகையினை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்கினார். இந்த வேட்புமனு தாக்கலின் போது தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் தற்போது செய்தியாளர்களையும் சந்தித்து வருகிறார். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக்.